Hi friends, welcome to KaviLearningPath. பேஸ் பண்ணுறதுக்கு என்ன இது இங்கே பேஸ் ஸ்பெஷல் போயிட்டு ஓகேவா இந்த பேஸ் ஸ்பெஷல் விண்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நேற்று நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா அதுக்கு பதிலே இப்போ நான் மவுஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் போய் வெறும் வேல்யூஸை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த வேல்யூஸ் மேலே இருக்க வேல்யூஸ் மட்டும் அப்படியே கீழே பேஸ்ட் ஆகும். அதில் இருக்கிற ஃபார்மட் ஈர்மெட் எதுவுமே வராது. நான் போல்ட் பண்ணது எதுவுமே வராது. ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணது எதுவுமே. இப்போ நான் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்காக. ஓகேவா? இப்போ இதில் வந்து +91 எனக்கு முன்னாடி தெரியணும். ஆனால் 10 டிஜிட் அப்படியே இருக்கணும் எனக்கு அப்படின்னாக்கா இப்போ என்னன்னாக்கா ஒரு மொபைல் நம்பராக நான் கொடுக்குறேன். 1 2 3 விட கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். 984 ஓகேவா? இது 10 டிஜிட் மொபைல் நம்பர். இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இது. இப்போ இங்கே வந்துட்டு கஸ்டம் இங்கே வந்துட்டு +91 1 2 3 4 5 6 7 8 9 10 நீங்கள் நம்பர் இங்கே வரணும் அப்படின்னாக்கா 0 கொடுத்தாலே போதும். ஓகே, இந்த மாதிரி 0 என்டர் பண்ணாலே உங்களுக்கு போதும். இப்போ என்னாச்சு, என்னோட டெக்ஸ்ட் இங்கே 9 டிஜிட் இருக்குது. இங்கே மொபைல் நம்பர் இருக்குது. இந்த மொபைல் நம்பர் வந்துட்டு என்ன இருக்குது, எனக்கு 91 இருக்குங்க. ஓகே, ஆனால் இங்கே 91 உங்களுக்கு ஆட் ஆகாது. புரியுதா? ஓகே, இதுக்கு உண்டான ஃபார்மேட் இதுதான். இங்கெல்லாம் நான் ஃபார்மேட் என்ன கொடுக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த ஃபார்மேட்டை பாருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஓகேவா, பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 டெக்ஸ்ட். ஒரு நம்பர் இருக்குன்னாக்கா அதுல இந்த செப்பரேட்டருக்கு முன்னாடி வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருந்தா என்ன பண்ணணும், நெகட்டிவ் வேல்யூ இருந்தா என்ன பண்ணணும், 0 இருந்தா என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க பாருங்க, பாசிட்டிவ் நம்பர் இது கொடுத்துட்டேன். இங்க வந்து -1 2 4 கொடுத்துட்டேன். ஓகே, இங்க வந்து 0 கொடுத்துட்டேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து NN கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ இந்த டேட்டாவில் வந்துட்டு உங்களுக்கு தெரியல, இந்த டேட்டா ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னாக்கா, எக்ஸலில் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே நம்பர் இன்புட் கொடுக்கும்போது அது இந்த செல்லில் ரைட் சைடு தான் அலைன் ஆகும். அதாவது இது செல்லுனாக்கா இந்த கார்னரில் தான் அலைன் ஆகும். அன்டில் நீங்கள் வந்து அலைன் அப்ளை பண்ணாத வரைக்கும் இந்த மிடிலு சென்டரு ரைட் டிஃபால்ட்டாக இருக்கும், சென்டரு லெஃப்ட்டு நீங்கள் கொடுக்குற வரைக்கும். இல்லைனா டெக்ஸ்டாக இருந்தால் அது ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸலில் வந்து இந்த செல்லில் நீங்கள் ஒரு நம்பர் டைப் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக இந்த ஓவரால் செல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு செல்லு இந்த கட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு செல்லில் ரைட் சைடு தான் வரும். அதே ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வந்து லெஃப்டில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ நம்பர்னா ரைட்டில் இல்லைனாலும் லெஃப்ட்னா ரைட்டில் இல்லை. அதே மாதிரி டேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் தான் வரும் உங்களுக்கு. நான் நேற்றே சொன்னவங்களுக்கு, லாஸ்ட் வீடியோலேயே சொன்னவங்களுக்கு என்னன்னாக்கா, நான் டேட் வந்து நியூமரிக் ஃபார்மெட் உங்களுக்கு, அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது ரைட்டில் தான் வரும் அப்படின்னு, நம்ம நியூமரிக்காக தான் இருக்கும் அப்படின்னா. ஓகேங்களா? அதனால் அது ரைட்டில் தான் வரும். டெக்ஸ்டாக டைப் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் ஹாய்னு டைப் பண்ணுறேன், லெஃப்ட்லேயே தான் இருக்குது. அதே ஒரு நம்பர் 0 டைப் பண்ணுறேன், ரைட் சைடு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் இருந்தால் இப்படி வரணும். எனக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டும் இந்த டெக்ஸ்ட்டும் இந்த 0வும் தெரியக்கூடாது அப்படின்னாக்கா, இங்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே இருக்கிறது அந்த கமெண்ட் பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 டெக்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ பாசிட்டிவ்க்கு உண்டானது, செகண்ட் இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாசிட்டிவ்க்கு உண்டானது, செகண்ட் ஒன்று நெகட்டிவ் உண்டானது, அடுத்தது 0க்கு உண்டானது, அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கு உண்டானது. ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் 1 கொடுக்குறேன். இப்போ கஸ்டம்க்கு வரேன் நான். இப்போ வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ணாத, 0 அந்த நம்பர் அப்படியே காட்டு அப்படின்றேன் நான். கோலன் அந்த செமிகோலன் கொடுக்குறேன் நான். செமிகோலன் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு ரெட்டு. ஓகேவா? ரெட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து பாசிட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ். எனக்கு இந்த 0 டெக்ஸ்ட் அதை ஹைட் பண்ணு, எனக்கு காட்டாது அப்படின்னா, சாரி இங்கே கமா கொடுத்துட்டேன், கோலன் கொடுக்கணும். இது எனக்கு அடுத்த இந்த வேல்யூ வந்து 0 வரணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு கோலன் கொடுத்துருங்க, அடுத்து ஒரு கோலன். அதாவது இது வந்து 0க்கு உண்டானது, இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு உண்டானது. நான் ரெண்டு இடத்துலையும் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் கொடுக்கல. இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இங்கே இருங்க, டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணுறேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன் இங்கே உங்களுக்கு, இது வந்து எதுவுமே பண்ணாத அப்படின்ட்டேன் நான். இங்கே வந்து ரெட் கலர் மட்டும் கொடுன்ட்டேன். இது ரெண்டுத்தையும் நான் எந்த வேல்யூமே அப்ளை பண்ணலை. ஓகே, ஆனால் 0 எதுவுமே பண்ணாத பிளாங்காக இருக்கு எனக்கு.
ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த 0ன்னு இருக்கு இல்லையா? இந்த 0 பொசிஷன் நான் எங்க சொன்னேன்? பாசிட்டிவ், நெகட்டிவ், 0. இந்த 0 எங்க இருக்கு? இது வந்து பாசிட்டிவ்க்கு உண்டானது. ஓகேவா? இப்ப இதையே நான் வந்து கிரீன்னு நான் உங்களுக்கு குடுக்கலாம். கிரீன்னு குடுக்குறேன் இந்த இடத்துல. இந்த பாசிட்டிவ்க்கு. கிரீன் குடுத்துட்டேன் நான். ஓகேவா? இப்ப இந்த இந்த வேல்யூஸ வந்துட்டு நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல உங்களுக்கு குடுக்குறேன். நியூமெரிக்னா நம்ம வந்து வேல்யூஸா ஜெனரல் வெளிய 0ல மாத்துறேன் நானு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட் எது சொன்னேன்? லாஸ்ட் சொன்னேன். ஓகேவா? இப்ப இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 இருந்ததுனாக்கா, அது சும்மா 0ன்னு காட்டுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றேன். ZERO. என்ன இருக்கு? இது வந்து எனக்கு கிரீனா மாறிடுச்சு. இது வந்து உங்களுக்கு அந்த பிராக்கெட்குள்ள ரெட்டா வந்திருக்கு. இங்க 0 இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 0 தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேங்க, அந்த 0 இருக்கிற பொசிஷன்ல எனக்கு ஒரு டெக்ஸ்ட்ட டிஸ்ப்ளே பண்ணு. எனக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 0ன்னு காமிச்சா மட்டும் போதும் அப்டின்றேன். இப்ப இங்க டெக்ஸ்ட் இருக்கு அப்டின்னாக்கா, இந்த டெக்ஸ்ட்க்கு இருக்க பொசிஷன்ல என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் பொசிஷன் என்னது? லாஸ்ட் நம்மளுக்கு. இந்த லாஸ்ட். இந்த லாஸ்ட்ல என்ன பண்ணணும் நம்ப? ஒரே நிமிஷம். அது போயிடுச்சு. இந்த லாஸ்ட்ல வந்துட்டு டெக்ஸ்ட் வேல்யூ குடுத்துட்டீங்க அப்டின்னாக்கா, இந்த டெக்ஸ்ட் இருக்கிறதும் டெக்ஸ்ட் வேல்யூன்னு உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு பாசிட்டிவ் இன்டிஜருக்கு உண்டானது. சப்போஸ் ஒரு இந்த செல்லுல வந்து பாசிட்டிவ் வேல்யூன்னா என்ன பண்ணணும்? நெகட்டிவ் வேல்யூன்னா என்ன பண்ணணும்? 0 இருந்ததுன்னா என்னமோ டெக்ஸ்ட் இருந்ததுன்னா. அதுக்கு வந்து சீக்வென்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூக்கு என்ன கண்டிஷன் குடுக்கணும்? நெகட்டிவ்க்கு என்ன கண்டிஷன் குடுக்கணும்? 0 இருந்ததுன்னா அந்த செல்லுல இந்த ஆர்டர்ல நீங்க குடுக்கணும். ஓகேவா? ஸோ 0 இருந்ததுன்னா என்ன குடுக்கணும்? ஸோ டெக்ஸ்ட் இருந்தா என்ன குடுக்கணும்? இது வந்து செப்பரேட்டர். இந்த செமிகோலன்றது செப்பரேட்டர் நம்மளுக்கு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இனிமேட்டு என்ன பண்ணா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட்டிங் இது இன்னும் இருக்கு அதுல. நான் எக்ஸ்ட்ரா வந்து நாளைக்கு எடுக்கிறேன் நான் மத்தது எல்லாமே. ஸோ நீங்க வந்துட்டு இத பாருங்க. அடுத்த வீடியோல எடுக்கிறேன் நானு மத்த ஃபார்மேட்டிங் கான்செப்ட் எல்லாமே. ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப என்னன்னாடா ஓகே புரிஞ்சுதா? இப்ப என்னன்னாக்கா, இதுதான் இதுல இருக்கு. ஓகே புரிஞ்சுதா? இப்ப என்னன்னாக்கா, நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இதுல இன்னும் நெறைய இருக்கு. நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் நானு. நீங்க